நாடு முழுவதும் ஆயுதம் தாங்கிய முப்படையினருக்கு அழைப்பு. ஜனாதிபதி அனுர விசேட உத்தரவு. ஈரானில் உயிரிழந்த மாணவர்களை கண்ணீருடன் இறுதிச் சடங்கு. எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பில் ஜனாதிபதி அனுர வெளியிட்ட அறிவிப்பு. அவசரமாக மூடப்படும் வான் பரப்புகள், இலங்கையிலும் விமான சேவைகள் ரத்து. ஈரானுக்கு எதிராக போராட தயங்கும் ஸ்டார்மர், ட்ரம்பின் சீற்றத்தால் பிரித்தானியாவுடன் ஏற்படும் முறுகல். இது முடிவில்லா போர் அல்ல, நெத்தன்யாகுவின் விசேட அறிவிப்பு. நாடு முழுவதும் ஆயுதம் தாங்கிய முப்படையினரையும் அழைப்பதற்கான விசேட உத்தரவை ஜனாதிபதி பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன அறிவித்துள்ளார். குறித்த கட்டளை நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பை பேணும் நோக்கில் இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொது பாதுகாப்பு சட்டத்தின் 12வது பிரிவின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமையவே இந்த விசேட ஆணை பிறப்பிக்கும் வகையில் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி நாட்டின் அமைதி மற்றும் சட்ட ஒழுங்கை பராமரிப்பதில் போலீசாருக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையினர் நாடாளவிய ரீதியில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். ஈரானின் தெற்கு பகுதியில் உள்ள மினாப் நகரில் உள்ள பெண்கள் பாடசாலை ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்த மாணவிகள் உட்பட 165 பேருக்கான கூட்டு இறுதி சடங்கு நிகழ்வு இன்று உணர்ச்சிபூர்வமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் பொது சதுக்கத்தில் திரண்டு அஞ்சலி செலுத்துவதை ஈரானிய அரசு தொலைக்காட்சியின் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதன்போது அங்கிருந்த மக்கள் அமெரிக்காவுக்கு மரணம், இஸ்ரேலுக்கும் மரணம் மற்றும் சரணடைய மாட்டோம் என ஆவேசமாக கோஷமிட்டனர். பெண்கள் பாடசாலைக்கு இலக்கு வைக்கப்பட்டதுக்கு இஸ்ரேல் காரணம் என ஈரானிய அரச ஊடகங்கள் குற்றம் சாட்டியுள்ளது. இருப்பினும் குறித்த பகுதியில் இஸ்ரேல் அல்லது அமெரிக்காவினால் எவ்வித தாக்குதல்களும் நடத்தப்பட்டதாக தங்களுக்கு தெரியவில்லை என இஸ்ரேலிய இராணுவ பேச்சாளர் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருந்தார். மத்திய கிழக்கில் போர் பதட்டம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பொதுமக்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மீதான இத்தகைய தாக்குதல்கள் சர்வதேச அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்துக்கு இன்று முற்பகல் சமூகம் அளித்த அவர் கையிருப்பில் உள்ள எரிபொருளின் அளவு குறித்தும் விளக்கம் அளித்துள்ளார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றத்தை தொடர்ந்து இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற அச்சம் நிலவி வருகின்றது. அண்மைய நாட்களாக நாட்டில் மக்கள் எரிபொருள் நிலையங்களில் வரிசையாக நின்ற நிலையில் எரிபொருளை கொள்வனவு செய்து வருகின்றனர். இதன் காரணமாக அரசாங்கத்தினால் தொடர்ந்து எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என வலியுறுத்தி வரப்படும் அதேவேளை சட்டவிரோதமாக பதுக்கி வைப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் நாடாளுமன்றத்துக்கு சமூகம் அளித்த ஜனாதிபதி டீசல் 33 நாட்களுக்கும், பெட்ரோல் 27 நாட்களுக்கும், விமான எரிபொருள் 49 நாட்களுக்கும், மசகு எண்ணெய் 44 நாட்களுக்கும் கையிருப்பில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் மக்கள் இது தொடர்பில் தொடர்ந்து பதட்டம் கொள்ள தேவையில்லை எனவும் எரிபொருளை கொள்வனவு செய்ய வரிசையில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஈரானுக்கு எதிரான போரை ஆதரிக்க மறுத்ததற்காக பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரை ஜனாதிபதி ட்ரம்ப் கடுமையாக சாடியுள்ளார். சிறப்பு உறவு என்று அழைக்கப்படுவது இப்போது நெருக்கடியை எதிர்கொள்கிறது என்று அவர் எச்சரித்துள்ளார். மேலும் ஸ்டார்மர் உதவியாக இருக்கவில்லை, நான் அதை பார்ப்பேன் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை, பிரித்தானியாவிலிருந்து இதை எதிர்நோக்குவேன் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை என்று ட்ரம்ப் ஸ்டார்மரை பற்றி தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் காரணமாக மத்திய கிழக்கு இடங்களுக்கு செல்லும் அனைத்து விமானங்களையும் இன்று ரத்து செய்ய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முடிவு செய்துள்ளது. தீவிரமடையும் போர் பதற்றம் மற்றும் வான்வழி மூடல்களை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் பயணிகளின் பாதுகாப்புக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது.
ஈரானுக்கு இப்போது நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது போய்விடும் என இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்துள்ளார். இது முடிவில்லா போர் அல்ல, இது அமைதிக்கான வாயிலாகும். உள்ளூர் தொலைக்காட்சிக்கு வழங்கிய ஒரு விரிவான நேர்காணலில் இதனை தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் மேலும் தெரிவிக்கையில், ஈரானுக்கு எதிரான நடவடிக்கை இப்போது எடுக்கப்பட்டமைக்கான காரணம் அந்த ஆட்சி அணு மற்றும் ஏவுகணை தளங்களை மீண்டும் கட்டியமைத்து வந்தது. அவை எதிர்கால தாக்குதல்களுக்கு எட்டாக்கணியாகிவிடும் என்ற மதிப்பீட்டின் அடிப்படையிலேயே தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈரான் 47 ஆண்டுகளாக அமெரிக்காவுக்கு மரணம் மற்றும் இஸ்ரேலுக்கு மரணம் என முழக்கமிடுகிறது. கடந்த தாக்குதல்களுக்கு பின்னர் அவர்கள் நிலத்தடி வசதிகளை மீண்டும் கட்டியமைக்க தொடங்கினர். மேலும் ஈரான் அணு ஆயுதங்களை பெறுவதை தடுக்க உறுதியான மற்றும் தீர்மானமான தலைமையை வெளிப்படுத்திய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை பாராட்டியுள்ளார்.